பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய வார்த்தை, மானிடா, நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே. முட்புடர்களும் நெருஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும், தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே. அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாராய் இருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே. Do not be afraid of them or of anything they say. You may think you are in the middle of thorn bushes or scorpions, but be brave. எசேக்கியேல் அதிகாரம் 2 வசனம் 6. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் தம் வாழ்க்கையில் அஞ்ச மாட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளை எவ்வாறு வீழ்த்தலாம் என்று பல பேர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். நீங்கள் தன்னம்பிக்கையை நடப்பதைக் கண்டு பல பேர் பொறாமைப்படுவார்கள். அவர்கள் உங்கள் வாழ்வில் உள்ள தன்னம்பிக்கையை சிதைக்க உங்கள் காதுகள் கேட்கும்படி உங்களுக்கு திகிலூட்டும் செய்திகளை சொல்லி உங்களை பய உணர்வை ஊட்டி உங்களை வீழ்த்த பார்ப்பார்கள். தீமையானது உங்கள் வாழ்வில் நடந்திருக்காது, ஆனால் தீமை நடக்கப் போகிறது என்ற அச்சத்தை ஏற்படுத்தி உங்களை கலங்க வைப்பார்கள். நீங்கள் செய்யும் காரியங்களை செய்ய விடாமல் உங்கள் மனதை தளர்ச்சியடைய செய்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், அவர்களுக்கு அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். அவர்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அவர்களின் நடுவினில் நீ வாழ்ந்தாலும் அவர்கள் சொற்களை கேட்டு அஞ்சாதே, நடுங்காதே, நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பேன். அந்த அன்பு ஆண்டவர் இயேசுவை இதயத்தில் வைத்து அவருடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகளை மட்டும் நம் இதயத்திலும் நினைவிலும் வைத்து செயல்படுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.